ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறோம். நாங்களும் செமையாக இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு தெய்வீகமான vlog. அது கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்வா, லாஸ்ட் தங்கச்சி இந்த மாதிரி நிறைய படிச்சு இருக்காங்களே. ஏன்னா நாங்கள் வந்து பயங்கர சிவனோட பக்தர். பக்தி என்ன சொல்லுவாங்க, பக்தை. அதனால வந்து இந்த மாதிரி நீ செஞ்சு பாரு. இது இப்போ அப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சுல, அப்போ சொன்னா நான் வந்துட்டு இது எப்படி செய்யறது அப்படின்னு வச்சுட்டே இருந்தேன். நேற்று வந்து எனக்கு திடீர்னு ஆசை ஆயிடுச்சு, செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் வந்து இந்த 2 கிண்ணத்தில் வந்து ஃபுல்லாக இந்த 2 கிண்ணம் ப்ளஸ் வந்து இந்த டம்ளர் தண்ணி ஊற்றி நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் எடுத்து வச்சேன். என்னென்னா தண்ணி வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. ஃபஸ்ட் டைம் செய்கிறதால என்ன பண்ண, தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுட்டேன். இது என்ன ஆச்சுன்னா ஒரு பக்கம் மட்டும் அப்படி வீங்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. கத்தி வச்சு இது இப்படி பண்ணி பார்க்குற ஒன்றுமே இல்லை. ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இது ரொம்ப ஐஸ் கட்டியாக இருக்கிறதால. அதுக்கப்புறம் எப்படியோ வச்சேன், கரெக்டாக வந்து நின்னாச்சு. சூப்பராக இருக்குது. எனக்கு பார்க்கவே அந்த மஞ்சள் குங்குமம்லாம் அந்த அபிஷேகம் ஊற்றும் போது பயங்கர அழகாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதை பார்க்கும்போது. சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து இது கலராக செய்கிறாங்களா, ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பிங் vlog இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ கீழே உட்காந்துக்கோ, அப்படியே பார்த்துக்கோ. அழகா இருக்குல்ல? இது கிட்ட பார்த்தது அழகாக இருக்கும். ரொம்ப ஒரு கிட்ட ஒன்று ஸ்லோ மோஷன் எடுத்துடலாமா? ஓ, 3 இன்னும் கீழே ஒன்று மேலே கிளாஸ், இது அதுக்கு மேலே கவுத்து போட்டு ஒன்று, அதுக்கு மேலே கிளாஸு. ஈரு ஈரு வர இந்த ஒன்று மாட்டி என்ன ஒடிங்க மரத்து. மரம் கிளை அது என்னங்க நீங்க ஏடா அதில் பாரு 2 முருங்காப்பு. நான் வீடியோ எடுக்கிற தள்ளிப்போ முருங்காத்து சட்டை தான் தெரியுது. யார் சொல்றது? போதும் ஏன் போதியா? எனக்கு போதும் 3 போதும். மாங்காய் பிஞ்சு ஒன்று குறைச்சி நம்ம வீட்டில் அதை பார்த்து தான் முழுக்க மாங்காய் போட்டு சாப்பிட வைக்கலாம். சரி, போயிட்டு காட்டு.
மக்களே என்ன வாங்கணும்னு இவ நோட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இப்போ அவள் என்ன வாங்கியிருக்கான்றத கொஞ்சம் பார்க்க. அதே தான் வாங்கியிருக்கேன். அதே தான் வாங்கியிருக்கியா? இது எத்தனை ஐட்டம் இருக்குது? 2 4 6 8 9 ஐட்டம் இருக்குல்ல. எத்தனை நோட் பண்ணிக்கோங்க? 3 6 9 9 ஐட்டம் இருக்கா? சரி. கொத்தமல்லி எக்ஸ்ட்ரான்ற மாதிரி ஒரு கருவேப்பிலையை விடு, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் இந்த பில்லு எனக்கு மொத்தமாகவே 3 தான் எக்ஸ்ட்ராவா? ஆனால் ம் பாருங்க, தக்காளி வந்துட்டு தக்காளி அதில் இருந்துச்சா? அப்போ இது 10. ம் அடுத்தது ஏன் வாங்கினா நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. ஓ நல்லா இருக்குன்னு வாங்கியிருக்க, தேவைன்னு வாங்கலை. தக்காளி இல்லை, ம் அதனால வாங்கினேன். அதுக்கப்புறம் பட்டர் வந்து பசங்க எப்பயுமே சாப்பிட்றாங்க. இதெல்லாம் வந்து உங்க பசங்க தான் சாப்பிட்றாங்களா? ஆமா, பசங்க தோசைக்கு சாப்பிட்றாங்க. ம் அது எக்ஸ்ட்ரா. தோசைக்கு பட்டர் சாப்பிட்ற ஒரே ஃபேமிலி இந்த ஃபேமிலியாக தான் இருக்கும். இதெல்லாம் வாங்கிட்டேன். அப்ப பில் எவ்வளவுனா? இல்லை இப்போ எடுத்து வச்சு அதெல்லாம் கவுண்ட் பண்ண நீ பாட்டுக்கு இதெல்லாம் அதில் இல்லையே. துவரம்பருப்பு நோட் பண்ணிருக்கேன். ஓகே. துவரம்பருப்பு, பிரியாணி அரிசி, ம் உளுத்தம்பருப்பு, ம் கடுகு நோட் பண்ணியிருக்கேன். ம் புதினாலாம் இல்லை, புதினா வந்துட்டு 5 ரூபாய், அதனால இது. சரி புதினா விடு. ம் அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் நோட் பண்ணியிருக்கேன். ம் ஆனால் என்னென்னா ஒரு காஞ்ச மிளகாய் நோட் பண்ணேன், காஷ்மீரி நோட் பண்ணல. அது நான் இப்போ புதுசாக சரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது வரை ஏன் காஷ்மீரில் இருக்கிறதா வாங்குறேன்? சாம்பார் இது மாதிரி வச்சு கலர்ஃபுல்லாக எங்கேயுமே கலருக்கு தான் மருதுப்பு இல்லை. ம் சால்ட் நோட் பண்ணியிருக்கேன், ம் அது வாங்கிட்டேன். விஞ்சர் நோட் பண்ணியிருக்கேன், அது வாங்கியிருக்கேன். அது என்ன ஃப்ளேவரு? புதுசாக வந்திருக்கேன். புதினா மின்ட் ஃப்ளேவரா. ம் சரி பார்ப்போம். பார்த்து தண்ணியில் ஊற்றி குடிச்சிடாத, டேஸ்ட்டாக இருக்கான்னு. எனக்கு பிடிச்ச கொரியன் சீஸ் பண்ணு ஒன்று வாங்கியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. தப்பு இல்லை. ம் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் எக்ஸ்ட்ரா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அது வாங்கியிருக்கேன். மூக்கடலாம் லிஸ்ட்டில் இல்லை, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. அதனால இது எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு. ம் பீன்ஸும் அதில் இருக்கு, ம் அதனால பீன்ஸ் வாங்கியிருக்கு. ம். இதெல்லாம் இல்லை லிஸ்ட். இது நான் தான் சொன்னேன். ம் இது இல்லை, இதுவுமே லிஸ்ட்டில் இல்லை. அதாவது நல்லது சொல்கிறதெல்லாம் லிஸ்ட்டில் இல்லை. வாரத்துக்கு 3 நாள் அதை செய்டின்னு சொன்னால் அது செய்யறது கிடையாது. இது ஆயில் வாங்கினேன், சொல்கிறத கேட்கறதும் கிடையாது, அப்படியே கடந்து போயிடுது. இல்லை இல்லை செய்கிறேன். ம் அப்புறம் கடலை பருப்பு லிஸ்ட்டில் இருக்கிறது. ம் இது என்னது? இது எதுக்கு கொடுத்துருக்காங்க? எதுக்கும் ஃப்ரீ அந்த இதுக்கு தான், எண்ணெய்க்கு. ஓ, எண்ணெயை பார்த்தாங்க அதனால கொடுத்தாங்க. எண்ணெய்க்கு எனக்கு ம் என்ன என்னது? அப்புறம் இந்த பிஸ்கெட் 4 பேக்கெட். பிஸ்கெட் எதுக்கு வச்சு இவ்வளோ வாங்குற? எதுக்கு இவ்வளோ வாங்குற? நீ இவ்வளோ சாப்பிடக்கூடாதுன்னு மக்கள் எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஏன் நீ இவ்வளோ பிஸ்கெட்? நானும் ஒரே நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க. ஆ இன்னைக்கு சாப்பிடுவாங்களா, அப்போ நாளைக்கு சாப்பிடுவாங்களா? ஆனா அப்புறம் கப்பு வாங்கினேன். எதுக்கு கப்பு? நான் கேட்குறேன். காஃபி குடிச்ச மாதிரி வாரத்துக்கு ஒரு கப்பு வாங்குவோம். நீ போன மாதம் ஒரு கப்பு வாங்கினேன், அது எங்க? இதோட ரேட் பார்த்துட்டு நீங்க ஏம்மா ரேட்டை விடுமா நீ? பாருங்க ஃபர்ஸ்ட். 10 ரூபானா ஈஸியாச்சா உங்களுக்கு? 10 ரூபாய் ஈஸி. போய் ஒரு இடத்துல இந்த பிஸ்கெட் 10 ரூபாய்க்கு வாங்கும்போது கப்பு குடிக்குது எவ்வளவு நேரம் வச்சிருப்ப தெரியுமா? அந்த கப்பு இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி கப்பு வாங்குவீங்க. இந்த கப்பு எப்போ வாங்குனீங்க? இந்த கப்பு அப்பதான் இதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கு. சரி இந்த கப்பு இருக்குமா? அந்த கப்பையே வாங்குவீங்க. யார் உடைச்சதை? அதுவே உடஞ்சிருச்சு, நிஜமா அதுவே உடஞ்சிருச்சு. பார்த்துக்குங்க. இல்ல அந்த சிங்க்ல போட்டிருந்தாலும் இது ஊறி வந்துருச்சான்னு தெரியல. 10 ரூபாய்க்கு அவ்வளவுதான் மதிப்பு, அதனால இது உடஞ்சிருச்சு. அந்த கப்பு 10 ரூபா கிடையாது, சத்தியமா 10 ரூபா தான். இங்க வாங்க. எதுக்கு இப்போ சத்தியெல்லாம்? ஏம்மா பதட்டமா இருக்கு. பதட்டப்படாதீங்க, உண்மையிலே கிரேஸ் நடிப்பாங்க. இந்த 10 ரூபாய்க்கு பதட்டப்படுவாங்க. எங்க அந்த கொரியர் பண்ணுங்க. இது எவ்வளோ? இது 80 ரூபாய்க்கு பதட்டமே இல்லாமல் வாங்கிட்டு வருவாங்க. நோட் பண்ணிக்கோங்க மக்களே, இவ நடிப்பு அரக்கி. ம் அதனால இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இது வாங்கணும். இப்போ மக்கள்லாம் பார்த்து ஒரு 10 ரூபா மக்குக்கு இந்த 10 ரூபாய்க்கு இவ்வளவு சொல்றியே நீனு, உனக்கு 5 ரூபா நான் சேவ். நான் வந்துட்டு சொல்லலை, நீ அந்த இதுக்கு கொடுத்த ஆக்டிங்க்கு சொல்கிறேன். 10 ரூபாய்க்கு வந்துட்டு 10 ரூபா சத்தியம் அப்படின்னுல்ல, அப்படியே சைலண்டாக அந்த 80 ரூபா கொரியன் சீஸ் பண்ண பற்றி பேசவே இல்லையே. இல்லை அதுக்கப்புறம் 10 ரூபா நீ இல்லைன்னு சொன்ன. ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு பியூட்டினா, இந்த கொரியன் சீஸ் பண்ண சாப்பிடவே மாட்டேன். உங்களுக்கு பிடிக்காது, நீ சாப்பிட மாட்டேங்க. அதையே நாங்கள் கண்டுக்கிறதுல இந்த 10 ரூபா நாங்கள் கண்டுப்போமா? எனக்கு ரொம்ப அது இல்லாமல் உங்களுக்கு சேவிங்ஸ் நான் பண்ணியிருக்கேனா இல்லையா? என்ன சேவிங்ஸ்? பேக் எடுத்துட்டு போகலாம், பேக் 15 ரூபா. போன வாட்டி இப்போ பேக் எடுத்துட்டு போல, இந்த இது சேவிங்ஸ். இது நீ அடிஷ்னலாக வந்து செலவு போன வச்சது நீ தான். இந்த வாட்டி உனக்கு அதே காசு போகல. போன வாட்டி போச்சுல, இந்த வாட்டி போகல. காலை போல கதை. அதனால நான் சேவிங்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இந்த முருங்கைக்கீரைலாம் உங்களுக்கு சேவிங்ஸ் தானே. எங்க அம்மா வீட்டில் இருந்து வந்துச்சு, அது எங்கள் மாமியார் எனக்கு கொடுத்தது. அவங்க மொத்தத்தில் சேவிங்ஸ் தான் இல்லையா? சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக நம்புங்க ப்ளீஸ். அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.